அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக ஜனவரி 18ஆம் தேதி ராகுல் காந்தி தலைமையில் ஆலோசனை நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தவுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தவுள்ளார். தேர்தல் பணிகள் கூட்டணி தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி அவர்கள். வணக்கம் காயத்ரி, கூடுதல் விவரங்களை தரலாம். வணக்கம். ஜனவரி 18ஆம் தேதி ராகுல் காந்தி தமிழகம் வரவுள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் கூட்டணி தொடர்பாகவும் ராகுல் காந்தி ஆலோசனை நடத்துவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகள் சார்பிலும் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தேர்தல் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. காங்கிரஸை பொறுத்தவரை திமுகவுடன் கூட்டணி என்று ஏற்கனவே தெரிவித்துள்ள நிலையில் கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் தலைவர்கள் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோளங்கர் தலைமையில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோரை உள்ளடக்கிய 5 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் ஏற்கனவே அமைத்திருந்தது. இவர்கள் திமுகவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகின்றனர். இதே நேரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் தொழில் வல்லுநர் பிரிவு தலைவரான பிரவீன் சக்கரவர்த்தி, காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர், சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து தீவிரமாக பேசி வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது ராகுல் காந்தி தமிழகம் வரும் நிகழ்வானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி காங்கிரஸ் சார்பில் சுமார் 2 லட்சம் கிராம கமிட்டி மக்கள் நிர்வாகிகள் பங்கேற்கும் கிராம கமிட்டி மாநாடானது ஜனவரி மாத இறுதிக்குள் நடத்த காங்கிரஸ் சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழ்நாடு காங்கிரஸ் மகளிர் மாநாடும் நடத்த ஆலோசனைகளாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கன்னியாகுமரியில் மீனவர் மாநாடு நடத்துவதற்கான திட்டமும் உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது. தொடர்ந்து காங்கிரஸ் சார்பில் மாநாடு மற்றும் கூட்டங்கள் நடத்துவதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கிராம கமிட்டி மற்றும் மகளிர் மாநாடு சென்னை மற்றும் திருச்சியில் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், இந்த கிராம கமிட்டி மாநாட்டில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும், மகளிர் மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் பங்கேற்பார்கள் என்று தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் வரும் 18ஆம் தேதி ராகுல் காந்தி தமிழகம் வர உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. அப்படி ராகுல் காந்தி வரும்பொழுது திமுக உள்ளிட்ட உடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் ராகுல் காந்தி வருகையானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.